அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் இருக்கோம். அதோட சிறப்புகளை பார்க்கலாம். துல்ஹஜ் மாதத்துடைய இந்த முதல் 10 நாட்களை அல்லாஹ் மிக அதிகமாக சிறப்பித்து கூறுகின்றான். அதாவது மற்ற ஏனைய நாட்களை விட இந்த 10 நாட்களை மிக சிறப்புக்குரிய அதிக நன்மை தரக்கூடிய நாட்களாகவும் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய நாட்களாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மற்ற மாதங்கள்லேயும் நம்ம பாவங்களை விட்டு முழுமையாக தவிர்த்துக்கணும். இந்த மாதத்தில் முக்கியமாக புனிதமான இந்த 10 நாட்களில் முழுமையாக எந்த பாவமும் செய்யாமல் முழுமையாக அதை விட்டு விலகிக்கணும். ரமலானுடைய இறுதி 10 நாட்களை விட இந்த 10 நாட்கள் அல்லாஹ் மிக அதிகமாக சிறப்பித்து கூறுகின்றான். அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கின்றது. அது 1000 மாதங்களை விட சிறந்தது. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அன்னைக்கு தான் முதல்ல குர்ஆன் இறங்கப்பட்டது. அதே போன்று துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் அன்று தான் உங்களுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். பிறை 9 துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 அரஃபாவுடைய நாள் அன்னைக்கு தான் இந்த குர்ஆன் முழுமையாக்கப்பட்டது. குர்ஆன் முதல்ல இறங்கினது ரமலானுடைய இறுதி 10. ஸோ எப்போதுமே முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை கொஞ்சம் கிராண்டாக நல்லா சிறப்பித்து செய்வோம். அதே விஷயத்தை நம்ம முழுமைப்படுத்தும் பொழுது ரொம்ப கிராண்டாக அதுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அதில் செலிப்ரேட் பண்ணி ரொம்ப ஒரு செலிப்ரேஷனாக பண்ணுவோம். அதாவது குர்ஆன் இறங்கிய முதல் இறங்கிய நாட்கள் விட இந்த துல்ஹஜ்ஜுடைய இறுதி 10 நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கின்றது. அதாவது பிறை 9 அரஃபாவுடைய நாளன்று தான் இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது. அல்லாஹுவால் சிறப்பித்து கூறப்பட்ட நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். விடியற்காலை மீது சத்தியமாக 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் 89வது வசனம் 1-2 வரை அல்லாஹ் சத்தியம் செய்து கூறுகின்றான். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உலக நாட்களில் மிகவும் அமல்கள் செய்வதில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் துல்ஹஜ் 10 நாட்களாகும். இதே போல் வேறு எந்த நாட்களும் இல்லை. எனவே இந்த நாட்களில் லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகளை அதிகமாக கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த 10 நாட்களை சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள். துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் நல்ல அமல்களைப் போல அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் வேறு ஏதும் இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விடுவோமா என நபித்தோழர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விடவும் தான், என்றாலும் போரில் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்து வீரமரணம் அடைத்தவை தவிர என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துல்ஹஜ் பிறை 9 அரஃபா தினமாகும். நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் நரகிலிருந்து தனது அடியார்களை அதிகமாக விடுதலை செய்யும் நாள் தான் அரஃபா நாளாகும். இதை தவிர வேறு எந்த நாட்களிலும் இவ்வாறு விடுதலை செய்வதில்லை. அல்லாஹ் அந்நாளில் இறங்கி வந்து இவர்கள் என்ன விரும்புகின்றார்கள் என்று தனது வானவர்களிடம் பெருமையாக கேட்பான். அரஃபா நோன்பு நோற்பவருக்காக அந்த நாளுக்கு முந்தைய வருடத்தின் பாவங்களையும் அதற்கு பின்னுள்ள வருடத்தின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அரஃபா நோன்பை ஹாஜிகள் நோக்கக்கூடாது. ஹஜ் செய்யாதவர்கள் இந்த நோன்பை நோற்பது மிகவும் சிறந்தது. அரஃபா தினத்தன்று அரஃபாவில் தங்கியிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் கொண்டு வந்த பாலை அருந்தி தான் நோன்பு நோக்கவில்லை என்பதை மக்களுக்கு அறிவித்தார்கள். அதிகம் தக்பீர் கூறுவதன் மூலம் இந்த நாட்களை சிறப்பிக்க வேண்டும். ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களிலும் செய்யும் நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக பெரியமானவையாக இல்லை. ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகளை அதிகமாக செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் துல்ஹஜ் மாதம் முதல் 10 தினங்களில் கடைவீதிக்கு செல்லும் போதெல்லாம் தக்பீர் கூறுவார்கள். இவ்விருவரும் கூறுவதை கேட்கின்ற மற்ற மக்களும் தக்பீர் கூறுவார்கள். இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் கூறினார்கள், துல்ஹஜ் மாதத்தின் இந்த 10 நாட்களில் சிறப்பிக்கும் காரணம் இஸ்லாத்தின் தலையாய வணக்க வழிபாடுகள் இந்நாட்களில் ஒருங்கே அமைந்திருப்பதாகும். அதாவது கலிமா, நோன்பு, தொழுகை, ஜக்காத், ஹஜ் போன்ற அனைத்து வழிபாடுகளும் இந்த ஒரே மாதத்தில் நிலைத்திருப்பதே அதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களிலும் செய்யும் நல்லமல்களுக்கு அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவையாக இல்லை என்று நபித்தோழர்களுக்கேற்ப பின்வரும் அமல்களை செய்து இந்த நாட்களை சிறப்பிக்கலாம். முதல் 9 நாட்கள் நோன்பு நோக்கலாம். 10வது நாள் பெருநாளாகும். இத்தினத்தின்
நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக பிறை 9 அன்று அரஃபாவுடைய தினத்தன்று நோன்பு நோற்பதன் மூலம் 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். அது இன்ஷா அல்லாஹ். அதிகம் தக்பீர், அல்லாஹ் அக்பர், தஹ்மீல், அல்ஹம்துலில்லா, தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் கூறி அல்லாஹ்வை போற்றி துதிப்பது, ஹஜ் உம்ரா செய்வது, குர்பானி உல்ஹியா கொடுப்பது, நஃபிலான வணக்கங்கள், தொழுகை போன்ற இபாதத்துகளின் நேரத்தை செலவிடுவது போன்ற நற்செயல்களை செய்து இறைவனின் திருப்பொருத்தத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.